கர்நாடக அரசு மேகதாது அப்படிங்கிற ஒரு அணையை கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு கட்டவே கூடாது அப்படின்னு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஒரு சட்டப்பேரவையிலும். இன்னைக்கு நடந்ததுல ஒரு விஷயம் ஒண்ணு பேசியிருக்கிறாருங்க. அதுல என்ன அப்படின்னா, முதல்ல இப்போதைக்கு இருக்கிற நடப்பு நிலவரம் என்ன, சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் ஒண்ணு செஞ்சிருக்காரு. கர்நாடக அரசு மேல இந்த மேகதாது அணையை கட்டுறதுக்கு எந்த ஒரு தொழில்நுட்ப அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியுமே அதுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு கிட்ட நம்ம சிஎம் விஜய் அவர் கேட்டிருக்கிறாருங்க. இது கட்டுனா மிகப்பெரிய பிரச்சனைகளை தமிழகம் பயங்கரமா சந்திக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லார்ட்டையுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. மத்திய அரசுக்கு பயங்கர கோரிக்கைகளும் அவர் வச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த காவேரி ஆற்று இந்த குறுக்கல அந்த காவேரி ஆற்று போற இடத்துல குறுக்க தான் இந்த மேகதாது அணை அப்படின்னு ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கர்நாடக அரசு தன்னிச்சையா செயல்பட்ட ஒரு செயலா இருக்கும். இதை நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்னு இதுக்கான நிறைய விஷயங்களும் இருக்கு. இதுக்கு நம்ம தமிழக மாநில அரசு பரிசீலிக்கவோ இல்ல ஒப்புதல் அளிக்கவோ கூடாது அப்படின்னு ரொம்ப பயங்கர ஒரு முழக்கமா இன்னைக்கு சட்டப்பேரவையில விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு எதிர்ப்பிற்கான ஒரு முக்கிய காரணங்கள் எப்படின்னா, சட்ட மீறல் தாங்க ஃபர்ஸ்ட். என்னன்னா, இந்த அணை திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழகம் போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா முன் அனுமதியின்றி இத்தகைய கட்டுப்பான பணிகளை அவங்க மேற்கொள்வது முற்றிலும் சட்டப்படி அது தவறு அப்படின்னு அவர் அந்த மைக்ல சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதனால வாழ்வாதாரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, மேகதாது அணை ஒருவேளை கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா காவேரியோட இயற்கையா நீரோட்டம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இது லட்சக்கணக்கான மக்களினோட குடிநீர் ஆதாரங்களா இருக்கட்டும், இதெல்லாம் கடுமையா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பேசினாரு அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ கிளிப் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் அதை போட்டு காட்டுறேன், அதை எல்லாருமே பாருங்க. சிஎம் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில எப்படி பேசினாரு அப்படிங்கிற ஒரு சின்ன காணொலி ஒண்ணு இருக்கு, அதையும் பாருங்க. ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம்: காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும், சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. பயங்கரமா பேசிருக்காருங்க. இந்த மாதிரி அவங்க வழியெடுத்து பேசுறாங்க பாத்தீங்களா. அதுலதான் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதாங்க. என்னன்னா,
இவரு ஒரு திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. மக்கள் எல்லாம் இது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த சட்டப்பேரவையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். சோ இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். மக்களாகிய நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எப்படி நம்ம காவேரி நீர் காப்பையில இருந்து போராடிட்டு இருக்கோமோ இந்த அணையை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம திரும்ப தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிஎம் விஜய் வலியுறுத்தின மாதிரி. சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கட்டும். ஸோ நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.